பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் உடனே காணொலி எங்கட பாப்பான எங்கட அடப்புல ஏத்தி போட போகுது. பெருமாள் ஆசைப்படி இப்ப என்னண்டாமா இந்த பொங்கலுக்கு சர்க்கரை போடுவோம். சர்க்கரை ஜீனியை நான் உருவிக்க போட்டதான் நான் சேர்ந்து வந்து இலங்கையிலிருந்து டிலான், நான் மிது. ஓகே, இப்போ எங்கேனிக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் நம்மளுடைய ரதியம்மாவின்ற வீட்டை தான் நிற்கிறோம். என்ன மிது? இப்போ இன்றைக்கு என்னத்துக்காக இந்த காணொலி எடுக்க போகிறோம்? எல்லோரும் தெரிஞ்சு இன்றைக்கி நம்மளோட ரதியம்மாட இன்றைக்கி பொங்கல் பூசை. அதாச்சும் அந்த திருப்பாவன்னு சொல்லுவாங்க. அப்போ காலையில் எழும்பி பஜனை எல்லாம் படித்து காஞ்செல்லாம் தருவாங்க. என்ன ஓகே, என்னடா அனுசன காலன்ட்டு பார்ப்பீங்க. அனுசனங்க இப்போ அனுஷனா ஆள் வெளியில் போனவர். அப்போ சரியான மழை இங்கே ஆள் நின்று மாலையில் கொஞ்சம் வரையில காலையில் 50 ரூபான்னு சொல்லி எங்களை மாட்டி போட்டு போய்த்தான். உண்மையிலே கண்ணெல்லாம் பார்த்துல தெரியும். நித்திர தூக்கம் டைம் சரியா எத்தனை மணி போகுது? 3 மணி இருக்குமா? இப்போ 2:30 காலம் போச்சு. 3 மணி தான் ஒளிம்பிரி. சரிதா? 3 மணி என்ன? ஓ பார்த்துட்டு 3 மணி 2:30 காலம் போச்சு. 3 மணி தான் ஒளிம்பினோம் நாங்கள். இவன் எழுப்பப்பட்ட பாடு கடவுளையே கொஞ்சம் அடிச்சு ஒழிப்பு தான் எடுத்து வந்துட்டோம். தூங்குறது கொஞ்சம் லேட் ஆகிட்டேனே. வீடியோலாம் அப்லோட் பண்ணி தூங்க எப்படி ஒரு 1:30-2 மணி ஆகிட்டேனே. தூங்கி 1:30 ஆகிட்டேன். இப்போ இந்த 1 மணி தேரம் தான் தூங்கிருக்கி. சரி ஓகே. இப்போ என்னென்னு சொன்னால் பொங்கப்புறம் கோயிலில் பொங்குறதுக்குரிய பாலெல்லாம் புழிஞ்சு வச்சாச்சு. ஏன்னு சொன்னால் மழை, அதாச்சும் உங்களுக்கு காட்டிக்கொள்ள நிலைமையில் இல்லை. என்ன சொன்னால் அந்த வெள்ளத்தையும் காட்டுறேன். மேடம் இது அது என்ன பிரச்சனைனா நாங்கள் இங்கே தூங்கிட்டோம். ரதியம்மா என்னஞ்சாவும் நாங்கள் வரமாட்டோம் நினைச்சிட்டு எல்லாம் செஞ்சு முடிச்சுதாவும். எல்லாம் செஞ்சு வச்சுட்டாங்க. நாங்கள் வந்து பார்த்தா என்னடா பாலும் புழிஞ்சு பானையில் ஏற்றியாச்சுடாப்பா கடவுள். தேங்காய் எல்லாம் இருந்துருவில்லை அனுஷன் சொல்லிட்டு போனோம். எங்களை எல்லாமே விட்டுட்டு போனோம். எவ்வளோ பெரிய கடவுள். என்ன செய்யறேன் இல்லை பார்ப்போம். என்ன மழையண்டா பயங்கர மழை. என்ன செய்யற 1:30 ஆகிட்டு வீடியோ அப்லோட் பண்ணி தரோம். அப்படி நல்ல மழை தூங்கிட்டோம். வந்து பாருங்க மேடம் ரதியம்மாட வாசியில் இவ்வளோ வெள்ளமாக கிடக்கு. நம்ம போய் பார்ப்போம். என்ன சரி நம்ம போய் பார்ப்போம். என்ன வேண்டாம். ஓகே ஓகே மக்களே வாங்க இப்போ போய் பார்ப்போம். என்ன மழை? என்ன மழைன்னா கடும் மழை. அது மழையும் வேற மற்றது இந்த டைம் சிக்கலான டைம் வேற 3 மணி என்ன சரியா நிற்கிறேன் டைம். இதை பாருங்களேன் மழையை தொட்டடைங். இதை பாருங்க வெள்ளத்தை பாருங்க. வெள்ளம் வேணே கடும் வெள்ளம். இங்கே பார்த்துக்கொள்ளுங்க. வெள்ளம் ஓகே எவ்வளோ ரதியம்மா நிற்கிறாங்க. வாங்க கதைப்போம். ரதியம்மா வணக்கம். வணக்கம். எத்தனை மணிக்கு ஒழும்பினே? 12 மணிக்கு. நான் தந்துருவேன். ஏசி திருப்பிப்பாங்க. என்ன கல்லணை விட்டு போடுவேன். சரியா நான் அரிக்கணும் விட்டேன். நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிடக்குள்ளே 1:30 ஆயிட்டு. நம்மட பாலக்குள்ள பழக்கம் இல்லைம்மா. அடவுளே அதை விடு. அப்போ வீடியோ அப்லோட் பண்ணி தர நேரம் 2:30 கிளம்பிச்சு. நாங்கள் அராமச்சா 3 மணி தவளும் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அது எனக்கு 12 மணிக்கு கண்மொழி வர்றானே வீடியோ தேங்காய் பாலெல்லாம் புளிஞ்சாச்சு. நேரத்தோட வளர்ந்துன்னு ரதியம்மாவும் பிறகு அம்மம்மாவும் தான் பூஜை பண்ணிக்கிறாங்க. வாழைக்காய் வாங்கினே இதை பார்ப்போம். வேணே நிறைய பாருங்க. ரதியம்மா நம்ம எல்லாம் செட் பண்ணி அப்ப நமக்கு வேலுன்றதுக்கு இல்லை. ஒரு மழை கட்டும் மழைமா வெள்ளம் பிடிக்குது. வெள்ளத்துல நிற்கி இந்த கடலை அவிஞ்சிட்டு திரும்ப அந்த அவர் புரட்டி வச்சிருக்கி. அப்ப நமக்கு வேற இல்லை. தூக்கி கொண்டு போங்க வேலை. அவர் ஓகே இது பயர் எங்கட வீட்டு இந்த அரிக்கி இது பொங்கலுக்குரிய சாமான். மற்ற நாவச்சத்துக்குரிய சாமான் அங்கே அரிக்கி இந்தாங்க சீனி போடுறதுக்கு
இது சர்க்கரை பிளஞ்சி இந்த கொடி இந்தியம்பழம் பேரிச்சம்பழம் இந்த அரிக்குப்பா. ஓகே, பாலெல்லாம் ரெடி. ஆமாம், அது என்னடா புளியும் போது தேங்காயும் கொண்டு அதுக்கு பூ கொட்டி விட்டுது. என்னடா அது தேங்காய் பூ விழாணுமா அதுக்குள்ளே? பாவம் செண்டியில் முடிஞ்சாங்களே. இந்த மழை டைம் தெரியும் தானே, சரியான குளிரும் பெற நாங்கள் பரவாயில்ல. அது எனக்கு உஷாரமா இருந்து ஏனண்டாது நான் சாமிக்கு தானே செய்கிறேன். சாமி உஷாரா காட்டுவார். ஆனால் நான் எப்படி புளிஞ்சன்ற தெரியும் அவருக்கு எனக்கு உண்மையில. யோகுடி நம்ம சாமி விஷயத்துலாம் கொஞ்சம் உஷார், கொஞ்சம் பக்தியுடையார்கள். என்னடா அதிகமா இப்போ இங்கே வச்சு பொங்குறதா இல்லை கோயிலில் கொண்டு வராங்க? இல்லை, மழையாண்டால் நம்ம கோயிலில் கோயிலில் கொண்டு வரணும். ஆமா, சைவ முறைப்படி. என்னமோ அங்கே பிள்ளையார் மழையை வைக்கிறது புறானே மணி வைக்கணும் அடுப்பு. சரியானே, பூஜை எல்லாம் செய்யணும். நம்ம இப்போ இங்கே கோயிலுக்கு போகலாமலே. கோயிலுக்கு போவோம் மேனே, இப்பெல்லாம் தூக்கிட்டா போகணும் மேனே, தூக்கிட்டு போவோம். சரி சொன்ன பொங்குறதுக்கான காரணம் என்ன சொன்னீங்க? இது எங்களுக்கு தம்பி ஒரு 4 வயது இருக்கக்குள்ள அந்த பூசை உண்டு எங்களுக்கு தந்தம். அதாவது அனுஷன் என்ன? அனுஷன் இந்த கூட்டு பிரார்த்தனை இலகுகளை சேர்ந்திருக்கக்குள்ள. ஆனால் அந்த பஜனை எங்களுக்கு போகிற நேரம் ஒரு மாதத்துக்கு ஒரு பூஜை வரும் எங்களுக்கு. கடையில் அதுகளை வச்சு கொண்டு கொடுக்குற, சில அவல் பிரட்டுற சோளனை வச்சு கொண்டு கொடுக்குற, எங்களோட வீட்டு முத்தத்தில் இருக்கிற வாழைப்பழத்தில் வரைக்கும் பழுக்க வச்சு கொண்டு கொடுக்குறேன். இப்போ நான் ஒரு வீட்டில் கரும்பில் தேடி போனேன்னா தேடி போகக்குள்ள ஒரு கரும்படியை ஒட்டி தாங்க ஒரு துண்டை கோயிலுக்கு கொடுத்து போடும், மற்ற நாட்டு கொண்டு விட்டு தான் வச்சிருக்கேன். அது வெள்ளத்தில் அலமோதி கிடக்கு, சாத்தி வச்சு அப்படி கழிச்சு கொடுத்து. அப்போ 4 வயசு என்னம்மா இந்த பூஜை 4 வயசுல? ஓ, தம்பிக்கு 4 வயதுலேருந்து. ஆனால் அந்நேரம் கடன் கஷ்டமான் ஐயோக்குள்ள. அங்கிட்ட பெரிய பானையும் கூட இல்லை, பக்கத்துலாம் கேட்டு நாங்களெல்லாம் கேட்டு வாங்கி போங்க. ஆனால் நாங்கள் 4 ஒத்து இருந்து 5 ஒத்து இருந்து 1 மரைக்கா இருந்து 1 மரைக்கா 2 ஒத்து இருந்து கடைசியில் 2.5 மரைக்கா பொங்குனேன். இப்போ தற்போது நான் 2.5 மரைக்கா பொங்குறதில்லை. திரும்ப பூசானே? ஓ, திரும்ப பூஜை. இப்போ நான் குறைய தம்முங்கிறோம். முதலெல்லாம் பார்க்கணும், நாங்கள்லாம் சின்ன பொருத்தில் ஒரு கோயிலுமே அந்த சின்ன கோயில் இருக்கிறவங்களே கூட ராக்கலன்னு ஒரு 70-80 ராக்கள் இருக்கும். பொடியும் அக்கா மாதிரிலாம் இருப்பாங்க. நாங்கள் படித்து போகிறோம். இப்போ பாருங்களேன், இப்போ கோயிலுக்கு போன இன்றைக்கு அவரு அந்த குருக்கள் ஐயாவும் அதில் நிற்கிற ஒரு ஆளுந்தான் நிற்கிறாப்பா. ஒருத்தரும் வாரில் மழை தானேம்மா, கடும் மழை. அப்போ எனக்கு சில நேரம் பேரியல் பொறுத்து தண்ணி எழுறேன்டா. இப்போ அம்மாலாம் ஒரு நேரம் இல்லாட்டி இப்போ நாங்கள் சொல்லி திருந்தினாங்க. நான் இனி கடலை அவிச்சு வைப்போம்மா. எனக்கு கீழே தேங்காய் திரித்து போக எனக்கு அழுத்துதும்மா. பாவம் தானே. இப்போ சனியை 20-25 தேங்காய் 24 தேங்காய் 24 தேங்காய் சனியை திருவண்ணா பாவம். நாங்களும் பிளான் பண்ணி திருந்த திருவிழாண்டு நாங்கள் தூங்கிட்டோம். ஆமாம், எங்கள்லையும் என்ன சொல்கிறையோ, நாங்கள் வீடியோ அப்லோட் லேட் ஆகிடுது, மிச்ச நேரம் ஆகிடுது. வந்து சேர்ந்து கொஞ்சம் தூங்கினா தான் எடுக்கலான்னா தான் எங்களுக்கு. ஆனால் நீங்கள் நேரத்தில் வந்துட்டீங்க, ஏன்னா 12க்கெல்லாம் அது அப்படிதான் ஒளி போட்டுரும் பிள்ளையார். சரியான மழையும் பேர் வெள்ளம் மழையில் நினைச்சு. ஆனால் முழுவதுனா 11 நாங்கள் 11 எல்லாம் வெயிட் பண்ணி கொண்டு இருந்தாங்க. நல்ல காலம் இந்த அடுப்பு அதெல்லாம் இப்போ கொட்டியில் இருந்ததால போயிட்டு இப்போ வெளியில் இல்லைன்னு சொன்னால் மழையில் நினைஞ்சிருக்குமேனு. இனி பஸ்பால் வாங்கி எங்களோட தண்ணிக்குள்ளே ஓட்டு வச்சுருந்தேன் அவசியம். ஆமாம், பிரிச்சிக்கு ஓடக்கூடாது, தண்ணிக்குள்ளே ஓட்டுட்டேன். என்னடா நம்மளோட மெயின் தலை இல்லை தான், நம்ம தான் மெயின்டைன் பண்ணணும். நாளைக்கு அதிகமாக வச்சு என்ன சொல்கிறது, நம்மளுக்கு 2 வருஷம் மாட்டி போட்டு போய்தான் அனுஷன். போன வருஷம் சரியான மழை, அந்த ரூமில் வளைச்சி போக கடவுளே ஊதி இவன் நானும் அவன் ஜதுவும் என்ன அக்கினி அதுவும் கடவுள் அமைப்பு தான். ஆனால் ஒரு தரம் சில நேரம் அந்த சண்மஜனை கூட்டிட்டு வாரையா. இப்போ அவர் செத்து ஒரு 5-6-7 வருஷமா போயிட்டு. ஆனால் நான் தேங்காய் ஒடியாக்குள்ள எனக்கு இந்த குளர வந்து அவரை நினைச்சு என்ன சொல்ற, முதல் நம்ம பொங்கணும் வேண்டிய நம்ம நிற்கணும் அவசியம் இல்லைடாப்பா. நாங்கள் நிறைய பொடிய மாதிரி இருப்போம். நாங்களாம் அப்படிதான். நாங்களாம் என்ன சொல்லணும்னா கோயிலில் முதல் அங்கே நிற்கிறதுக்காண்டி போகிறோம். நாங்கள் என்னென்னு சொல்கிறோம், ஒரு 7-8 மணி போனோம்டா கோயிலுக்குள்ளே நல்லா விளையாடி கிடந்துட்டு கோயிலில் நிறுத்தி கொண்டு ஒழும்புது. இனி ஒரு 2:30-3 மணி போல் குறுக்கல் ஐயாவோட ஒழுப்புவார். ஒழுப்பிட்டு இனி அங்கே வர பூசை பாட்டியை ஃபுல்லாக பங்கி கொடுக்குற உள்ளே இதை முழுவையெல்லாம் செஞ்சுட்டு அடுத்த நாள் காலையில் தான் வீட்டை இப்போ என்னன்னு சொன்னால் பொங்குறதுக்கு நம்ம ஆக்கள் இறக்கணும் போல இருக்கு கோயில். ஒருத்தரும் இல்லை பாருங்க, அண்டைய பூஜை கராக்கள் அவங்க தான் பொங்கணும் போல இருக்கு. முதல்ல நான் எப்படி சொன்னால் இந்த 10 நாள் ஏன்னா திரும்ப நடக்கும் 10 நாள்னு சொன்னால்
எப்பப்போ அந்த கஞ்சி டீ அது இல்லை கொடுக்காங்கன்ட்டு நாங்கள் எடுத்துருவோம், டீட்டெயிலாக எடுத்துருவோம். நாங்களும் அந்நேரம் இதுகளுக்கு போகக்கூட. ஆனால் இப்போத்தைய பிள்ளைகளாம் கொஞ்சம் இடத்த சுற்று. நாங்கள் அப்படி இல்லை. இந்த திக்கோட அந்த ஜாலினி 40 அங்கெல்லாம் போய் 40 கோயிலுக்கு போய் கலந்தமொழி கோயிலுக்கு போய். ஆனால் சின்ன பருவத்தில் நாங்கள் எங்கடா விளக்கு பத்துது, எங்கே கஞ்சீர் வாங்கியோ, இங்கே டீ குடிக்கலாமோ என்ற. ஆனால் நிறைய பேர் வைக்கிறோமா வளர்த்து திரிகிறானா கூட. ஆனால் பின்னுக்கும் பழிச்சோம் முன்னுக்கும். ஆனால் கரண்ட்டும் இல்லையம்மா, கட்டும் பெற்றாம் வச்சு கொளுத்து போகிறேன். ஆனால் கடும் இது அந்நேரம். ஆனால் வீட்டை ஒரு 10 பேர் மாட்டில் பொம்பளை இழந்து நிறுத்துற குளிக்கிற செய்கிற நீ போகிறாங்க அந்நேரம் நல்ல இது. இப்போ பிள்ளைய விட்டக்கிறோம் ப்ரோ குறைவு. இப்போ சரி இந்தானே நம்ம ஏரியாவை பொறுத்தளவில் முதல் ஒரு காலம் யானைகள் இருந்ததெல்லாம் இல்லானே. இப்போ யானைகள் வேறு எங்கே எடுத்து நிற்கணும்னு தெரியாது. அதில் அந்த வீட்டாக்களும் பிள்ளைகள் அனுப்புகிறாங்க. அதுதான் யானை பிரச்சனை. நான் நேற்று முந்தினாது கோயிலில் 6 பிள்ளைகளாம், அதுக்கு முன்னாடி 5 பிள்ளைகளாம் கோயிலில் திரும்பாயி வரங்களேன். மொத்த பேரே 6 பேர் தானே. பானையை பெருசா எடுத்துட்டாங்க. அதுதான் நான் யோசிச்சு வந்தேன். அதிகமாக பரவாயில்ல வராது நமக்கு தர ஆனால் இதுக்குமே சாமான் வாங்க போகலாமான் அருவாச்சி காய்ச்சம் கொண்டு கடையில் கேட்குறோமான். ஓ நான் கல்லுடைச்சி போட்டு தருவேன், இந்த சாமானை தாங்கண்டிய நான் தருவாங்க பூஜை என்னக்குள்ள. ஆனால் ஒரு கடையில் கேட்ட ஓ அந்நேரத்துக்கு நான் இப்போயும் எப்படி இருந்தாலும் அந்நேரத்துக்கு தான் நான் நினைப்பேன். இப்போதும் அந்நேரத்தை தானே நினைப்பேன். அந்நேரம் பட்ட கஷ்டம் அது இது. அந்நேரம் நாங்கள் வாழை மரம் பிரிச்சாண்டு நாட்டையும் இல்லை. ஆனால் இப்போ எங்களோட வயல் நெல் அரிசி ஆனால் இந்த தரம் எங்களோட வாழைப்பழம் பிள்ளையாருக்கு பிடிக்கல. சின்ன நேற்று கொஞ்சம் மாய் தந்து இது வழக்கு மண்டு ஓட்டு நேற்று தானே வெட்டினோம் வாழை வெட்டினோமே முந்த நாள். அப்போ வாங்கி தந்ததோட இந்த பழத்தையும் சேர்த்து வச்சாச்சு இண்டைக்கு எடுத்து பார்த்தோம், அது பழக்கம் இல்லை. அப்போ என்ன பூ கோயிலுக்கு கோயிலுக்கு போயிட்டு இந்த வீடியோ பின் கட்டத்தில் தொடருவோம். இனி அவசியத்துக்குரிய சாமான் கொடுக்கணுமா அந்த அரிக்கு. இது சட்டி மாறிக்கு தூக்கணும். ஃபஸ்ட்டுக்கு பொங்கல் பானை கொண்டு வாங்க. பானையை கொண்டு போவோம். அவசியத்துக்குரிய சாமான் எல்லாம் ஓகே. வாழைப்பழம், விளாம்பழம், பட்டு, ஓகே, அன்னசிப்பழம், பால், வெற்றிலை, மாம்பழம். பழம் காணாது எனக்கு பிடிக்கல. இது மாம்பழம், இதையோ அது மாதுளம்பழம். ஓகே இது பால் பால். ஓகே இது பிள்ளையாருக்கு வெற்றில நல்ல வெற்றில தெரிஞ்சு வச்சுக்குமா. எல்லாம் இப்போ ரெடி பண்ணியாச்சு. கொண்டு போனால் அதை கொண்டு போகிறதுலாம் இருக்கு. இப்போ மழை பெஞ்சிருக்கு, இப்போ கொண்டு போகிறதுலாம் இருக்கு. ஓகே நம்ம கொண்டு போவோம். என்ன ஓகே நாங்கள் இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு போய்கொண்டிருக்கோம். என்னையோ குட்டி என்ன சொன்னால் கோயில் தூரம் இல்லை, பக்கத்தில் தான். ஒரு 100 மீட்டர் 50 மீட்டர் கூட இருக்கு. என்னையோ குட்டி பாரம்பரியம். ஐயோ சரி கொஞ்சம் தூரம் தானே, தூக்கிட்டு வாங்க. என்ன ஸ்பீக்கர் சத்தத்தை பார்த்தாலும் தெரியும் கோயில் வந்துட்டு பக்கத்தில் தான் வடியம்மாட வீடும். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு. என்ன பொங்கல் பானை இங்கே பாருங்க. அப்படியே நம்மளோட ரதியமாக மிச்ச சாமான் எடுக்கிறது 3 பொடியில் அனுப்பிக்க மாட்டேன். அடுப்பை செட் பண்ணுவோம். வேணே அடுப்பை செட் பண்ணி எடுத்தோம்டா அந்த கணக்கு அடிக்கும். சின்ன கோழி நான் கொஞ்சம் எடுத்தாண்டியோ இல்லை நீ நான் சின்ன கோழியை வச்சு நம்ம நெருப்பை மூட்டி போட்டு தான் அப்புறம் பெரிய கோழி வைக்கணும். உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு அடுப்பு மூட்டுறதுல நம்ம ஸ்பெஷலிஸ்ட். அப்படிதான் சொல்கிறாங்க. என்னடா சரி எல்லாம் நம்ம பழைய தானே வேணும். வேணே ஒரு அதை விட ஏதாவது ஒரு அவசரமான இடத்துல இங்கே போய்த்த முடியும்னா அடுப்பு மூட்டையை சமைக்க தெரிஞ்சிருக்கணும் கட்டாயம். எங்களுக்கு சமைக்க தெரியாது, சாப்பிட தெரியும். வேணாம் என்னடா
இப்போ அனுஷன் சரியாக நம்மளோட கட்டத்தில் மாறிடுவான்டா. அப்போ நம்மளை மாட்டி விடுறையிலே போன வச்சு எப்படி தான் சரியா நம்மளடா இதுக்குள்ளே பொங்கக்குள்ளே இந்த ரூபா பாருங்களேன். என்னடிச்சுன்னா அடைப்ப வேண்டியோ இஞ்சால சைட்லேயும் போன வச்சு இதை தோணு. இது சரியான மலைக்குள்ளே புகை முன்னே நீ அதுக்குள்ளே புகை வைத்தோம். அப்படியப்பா நாங்கள வாடு வைத்துறாப்பா. போன வச்சு ஆள் சரியா நிறுத்துறோம். ஒழும்புடான்னு கடைச்சி விட மாட்டேன்னு தான். எங்கே பழைய மாதிரி கோயிலுக்கு வரணும் திரும்ப வரணும் டைம் இல்லை. ஆகி இந்த வேலைன்னு ஓடித்திட்டோம். வீடியோ 1000 பிரச்சனை எல்லாவனுக்கும் அதில் நமக்கு ஒன்றுக்கும் டைம் இல்லாம கிடையாது. டக்குண்டு பொங்குனா தானே பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள் ஆகி தானே நேரத்தில் குஷி முடி பறந்துங்க. ஐயா வெள்ளிக்கிழமடா பண்டைக்கு இல்லை நீ வருவானே நெருப்பட்டியோட போன ஆளை இன்னும் காணல. இவன் ஒழுப்பப்பட்ட வாடு கடவுளே. அவர் வலு போகிறேன் கதையை கொஞ்சம் சொல்லுங்க. எல்லாம் என்னன்னு சொன்னான்டா தூங்கும்போது டேய் நாளைக்கு வீடியோ எடுக்கணும் நேரத்தை தூங்கும்டா. நம்ம வீடியோ எடுக்கணும் சொல்லி போட்டு ஒழுப்புறோம் இங்கே ஒழும்புற கல்லன் எல்லாம் ஆளொரு கனவு எடுத்து வைக்கடா வேணும் அந்த ஜோக்க கொஞ்சம் இல்லை. கத்துறோம் அடே என்னடா ஆயண்டு கத்துன என்ன கனவு கண்ட நீயாடா என்ன நடந்துடா? நான் நல்ல கனவுண்டு கண்டுட்டு இருந்தேன். நான் இப்ப கார்ல போற மாதிரி கனவுண்டு கண்டு நான் இடையில ஒளிப்பிடித்தான் உண்மையில ஒளிப்பிடித்தான். ஓ நான் டிரைவிங் பண்ண போறேன் பள்ளத்துக்கு போற மாதிரி இருந்துச்சு. திடீர்னு நல்ல அர்ஜுன் படிப்பா சாணுவலை படிப்பேன். கற்பூரம் வளர்க்கொன்னு கையில் ஒழுத்துறாடா இல்லை வைக்கியா கஞ்சி கண்டாம லேட் ஆகினா காலையில் அந்த பொங்கல் அது ஒரு நல்ல ஐடியாடா. கோயிலுக்கு ஆக்கள் எடுக்கிறதுக்கு கஞ்சி டீ பிஸ்கெட் எல்லாம் கொடுக்கணும்னு சொன்னா பொடியும் சேர்த்து முடிப்பிடம் வந்துடுவாங்க. சின்ன பொடியும் சின்ன பருவத்தில் இதெல்லாம் நம்ம இங்கே அப்படி தரக்கூடாதான் நம்ம சாப்பிடிக்கும் பெரிய அளவு. அப்போ ஓடி வாரது தான் காலையில் நேரத்துக்கு குழம்பு ஓடி வர பொங்கல் சாப்பிட்றதுக்காப்பா. யார் 4 மணிக்கு 4 மணி என்னடா என்ன அக்கினி அக்கினியை கொஞ்சம் வளர்த்துட்டு தான் சரி. ஏன்னா ஐயா நெருப்பட்டியை வடித்து போய்த்தாரு. சத்தியமா என்ன அப்படி இது அந்த இது பானைக்கு மாலை கட்டமா அதில் அது என்ன வாழை நாராது வாழை நார் தானே வெட்டு அது இருக்கார ஊருக்கு கூட வாழைச்சரு வாழை நார் அதில் அவ்வளோதானே கட்டப்படம் கோயிலில் வாங்கணும் பூஞ்சார் அதில் கட்டுறதுக்கு ஏன் வாழை நாரால் கட்டுறது? வாழை நாரால் கட்டி மர பானைக்கு கட்டணும். மர பொட்டு தின்னூறு சாத்தணும். ஆனால் பூவெல்லாம் கழுவத்தில் நல்லா மழை வெஞ்சிட்டுமா மழை வெஞ்சிருக்கேண்ணே பாடும் மழை தேங்காய் ரோக்கில் பார்க்கணும். அப்பா மழை வெள்ளம் புது பிரிவு 2 வெள்ளம் பிரிவு விட்டையா புதுசானே மில்லிச்சு அடுத்தால் தான் படியா இப்படி படம் என்ன இனம் வண்டி என்னங்க அப்போ இது செம்பருத்தி பாட்டம் பாட்டு இருக்கியா என்ன பாட்டு இருக்கு? செம்பருத்தி பாட்டு இப்போ எனக்கு மறந்து வரும் மாதிரிக்கு நினைப்பு பார்ப்போம். மிதிட்ட ஒரு அந்த பாட்டை அந்த கேட்கத்தான் வேணும் ஒரு கேட்டு வரணும். ஆமாம் கேளுங்கம்மா. மிதிட்ட இப்போ வந்து நம்ம செம்பருத்தி பாட்டில் 2 பாட்டிக்கான்றான். என்னென்ன பாட்டுன்னு படியாக கேட்போம். என்னென்ன பாட்டு படிங்க பார்ப்போம். அதில் வந்து என்ன அந்த செம்பருத்தி பூவே பூ அப்படி ஒரு பாட்டு இருக்கு. மற்ற இன்னொன்று செம்பருத்தி பூவை போல பெண்ணொருத்தி உண்டு. உங்களுக்கு இதில் எந்த பாட்டு பிடிக்கும்? எனக்கு இதில் பிடிச்ச பாட்டு செம்பருத்தி பூவை போல பெண்ணொருத்தி. இந்த பாட்டு எனக்கு பிடிக்கும். பெண் இருக்கிற அதை பிடிக்கும் அப்படின்னு அந்த வரி நல்ல வரி எழுற அந்த நம்ம அந்த வீடியோ பஸ்ல நான் அந்த அதை படிக்க நல்லா இருந்துச்சு இந்த பாட்டு. என்ன பாட்டு பிடிக்கும்? செம்பருத்தி
எனக்கு செம்பருத்தி பாடுன்றே பிடிக்காது. அது மிதுவுக்கு பிடிச்சதால கிண்டையில் இருந்தே பிடிக்கும். அடே இது இஞ்சி அடிக்காது. இஞ்சி வாங்க இங்கே காட்டுறே பூஜை கொஞ்சம் காட்டுறா. என்னடா இங்கே கறி எங்கே அப்படி காண்டி அடுப்பு நானுங்க ஹரியப்பனே கொஞ்சம் எடுத்து மல்லு கண்ணு யோகுடி அதே மாதிரிலாம் செட் பண்ணி தாங்க. ஓகே இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உடனே காணொளி வந்து சேரும். ஓகே பிள்ளையாரடியிலே பத்தி பாட்டு பாடம் பரதம் தான் படிக்கணும். அது பன்றைக்கு பால் கொடுத்த பரமசிவம் பாட்டு. இந்த பாவைக்கும் என்னடா என்னடா ஏதோ தெரிஞ்சதை வச்சு படிச்சா ஓடி வந்து மைக்கின் எடுத்து நிற்காங்க. பாட்டு நல்லா இருந்தது. பாட்டு நல்லா இருந்தீங்கண்ணே. ரெண்டு வந்துருக்கீங்க வளவுக்குள்ள வந்துருக்கோம். ஒரு தரம் வந்து எங்களோட வீட்டை நெல் வெட்டி கொண்டு போட்டோமான். அப்போ கிருஷ்ணா தம்பி அனிஷன் கவிதாஸ் எல்லாம் உங்களோட வீட்டான் நிறுத்த. அப்போ நான் மட்டும் எங்களோட வீட்டை இடவாசதி காண நெல் அது இதுவும். அப்போ நான் ஒரு இதுக்குள்ள அவரோட இருக்கேன் கிடந்தேன். அப்போ இந்த காலையில் இப்படின்னு சொல்ல மணி நேரம் புதினம் பார்க்காங்க எல்லா பேரும். என்னடா புதினம் பார்க்காங்க. நானும் திரும்பி பார்த்து வாசலில் கூட்டுறேன். குட்டுக்கானண்டு கூட்டுறான். ஆக்களை புதினம் தான் பார்க்காங்க. புறம் எங்கட அம்மா மந்தியனா ஒரு அண்ணா என்ன ஆண்டுது வீட்டை யானை வந்தோம். உனக்கு தெரியா? இல்லைம்மா எங்கே வந்த யானை ரெண்டு பின்னுக்கு போய் பார்க்குற நேரம்மா ஒட்டு பூச்சி கட்ட உண்டுமே உடைய பின்பக்கத்தில் வந்துருக்கேன்னு. ஓ பின்னுக்கு வந்த உடனே ஒரு வாழை அது சாப்பிடவே இல்லை. சும்மா இழுத்து விடுத்து அது அப்படியே போனா ஒட்டு போச்சு கட்ட ஒண்டி உடையில இப்படியே தள்ளி விடுது. அப்படியே இருந்தான் போச்சு கட்ட அங்காலே ஒட்டு உடையல் ஐப்பது ஒண்டி இல்லை. அப்படி திரும்ப ஒரு 4 மணி போல இருக்கும் மனுஷன் கூட கொடுக்கான். ஒரு தரம் மண்டோடத்துக்கு உரக்கிடுக்கா எனக்கு ஒரு மனம் கொண்டு அடிக்குது. இதையெல்லாம் சுற்றி புரட்டி இந்த முடியிலையெல்லாம் இருக்கு. அதுக்கு கொம்பரையெல்லாம் இருக்கு. வாசை கூட்டிட்டு போகிறோம். ஒரு ஜாதியாக வருது. இப்படி வந்தோனே அரோகராப்பான்ட்டு பின்னாடிச்சு நான் பாரு கட்டாட அப்படி போயிட்டேன். போனோடனே அதுக்கப்புறம் அனுஷம் உடம்புனா பாவம் தானே பொடியான உடம்புனா நித்திர காலில் பூந்தாலும் முந்துடுவான் ஜானப்பாக்கிட்ட. மரம் அரோராப்போட என்னஞ்சாண்டாங்கிற நேசரி ஸ்கூலுக்குள்ளே ஓ 2 பக்கம் உடைச்சி இப்போ அந்த இடம் இருக்கு. நாங்கள் ஒரு தரம் இந்த காணொலியில் பவுந்து ஒழிப்போம் இந்த இப்படியாண்டு ஜானம் தாண்டி எல்லி. நடக்குதா எப்படி வேலை அவசியத்துக்கான வேலை நடக்குதா? ஆந்திரானே என்ன இப்போ கோயிலில் வேலை இல்லை தொண்டுதான் ஏன்னா ஆந்திரானே வருது ஆளுநர் கோயிலில் கூட்டுறது வேலை இல்லாஞ்சிடடாப்பா. ஏன்னா பாவம் நம்மளை ரதியம்மாட பூஜை முழுது கால் நிற்பார். ஆலையடிக்கு நம்ம போனது ஏன்னே ஆலையடிக்கு போங்க போனதெல்லாம் அவசியத்துக்குரிய ஜாமான் எல்லாம் செய்கிறார் அவர் தான். கோவிலே இந்த சிஸ்டத்தை கொஞ்சம் பாருங்களேன். இந்த சிஸ்டம்டா பாரு. இது எப்படி ஆனதுண்ணா இந்த ஐடியா உங்களுக்கு வந்தது? இது ஐயா எவ்வளோ அதானே எல்லாம் கொட்டினுமா? எப்படியா உண்மையிலே எவ்வளோ விஞ்ஞானம் தான் வளர்ந்தாலும் நம்ம டாக்டர் அறிவு அதுக்கு மேலடாப்பா. அவன் அவ்வளோத்தை கண்டுபிடித்து போய்க்காம பாருங்க நம்மளோட மக்களோட ஐடியா வேலை. எப்படி வேலை பாருங்க கொஞ்சம் ஏண்ணே. சரி அவர் செய்யட்டும். ஏன் தண்ணீர் சொட்டு தாட்டினா ஏனே நம்ம மூட்டுன்னு அடுப்புக்கு முன்னாடிலாம் எண்ணீராண்டு வாங்கலாம். கல்லன் செட்டியான மழை குளிர் தானே நம்ம வர மூட்டுற மாதிரி நடிக்கான். கையை எப்படி வச்சுக்கிறீங்க கிலோ நம்மளை கண்டு தண்ணீராண்டு வாக்குறாயோ எங்களுக்கு தெரியும் தானே ஆறாறு எப்படி இருந்து கல்லனு டிலானி கொஞ்சம் கல்லன் செய்வாங்க. கொஞ்சம் ஒழுப்பி எடுக்கணும் ஆளனே. அது சரி நம்மளோட தம்பியாக மட்டும் நம்மளோட மகன்
நம்மட புத்தா 3 எடுத்தது ஆற்று ஆடுங்க. ஓகே சரியா ஜோ? எல்லாம் சேர்ந்து நான் கொண்டு வந்தேன். ஓகே அப்படியே நான் இப்போ பார்த்தேன்டா எங்கட பானை எங்கட அடுப்புல ஏற்றி போட போகுது. ஆமா ஓகே ஓகே என்ன சரி வைக்கல வருங்க. இது 3 ரூபா இல்லைண்ணே? ஓகே என்னடா தெரியுந்தானே இப்போ உடைச்ச கோயில் சாமியெல்லாம் இப்போ இங்கெல்லாம் ஒரு சைட்டில் தான் இருக்கு எல்லாத்தையும் ஃப்ரீம்பாக கட்டி வச்சுக்காங்க. அதான் நாங்கள் இந்த பிள்ளைகள் எங்கே அதால் விளைச்சிட்டு கொண்டு வந்து நாங்கள் ஐயா கிடக்கு போல என்ன ஐயா அது? என்னது மாங்கொட்டை மாங்கொட்டுடாவா? பயந்து என்னடா கொடுமை வேற ஐயா? மாங்கொட்டை அதுதான்டாப்பா ஐயா பார்த்தீங்கடா எங்க நாங்கள் சின்ன படத்தில் இருக்கிற காலம் குடிக்கிறேன் எங்கே எத்தனை வருஷம் ஐயா இந்த கோயில் நீங்கள் குடிக்கிறேன்? முன்ன 18 வருஷம் செஞ்சிருக்கேன். 18 வருஷம். இப்போ நான் 3 வருஷம் செஞ்சமா போயிட்டு இப்போ வந்து 3 வருஷம் ஆகுது. நம்மளோட வயசுடாப்பா இந்த வயசு 21 வயசு 21 வருஷம் ஐயா இருக்கும்போது அந்த கோயில் எவ்வளோ சிறப்பாக இருந்துக்கிறாப்பா. அந்த டைமில் எவ்வளோ சனங்கள் என்ன ஐயா? வராங்க இப்போ வாராங்களா? அந்த டைமில் எவ்வளோ சனங்கள் என்ன ஐயா? திருவம்பாதிலண்டா ஐயா நம்மளோட பக்கத்து ஊர் தான் கழுந்தம்பள்ளி ஐயா. இதான் இந்த உள்ள இந்த நவக்கிரகங்கள் அந்த சிலையெல்லாம் முழுவதும் பாலிஸ்தானே இதுக்குள்ள நீ பண்ணி வச்சிருக்கீ. நீ பிள்ளையாரு கோவில் முடிஞ்சாதான் கொடகரம் இல்லை என்ன ஐயா? இதான் கூட முன்னுக்கு இருந்த பிள்ளையா என்ன ஐயா? இதானே ஐயா நம்மளோட பழைய ஆள் வேற கொண்டு வெளியில் வச்சவங்கண்ணே. இதான் பழைய ஆள். அந்த குண்டையெல்லாம் பூ போட்டுக்காங்க இது மழை வர அப்படி எல்லாம் தீர்ந்து வை. இது என்னண்டா இரவையில் நம்மளை பொடியமாக நிற்கிறானே சின்ன பொடியமாரு அவங்க இந்த நுழம்புக்கா வேண்டியனே. நாங்கள் முதல்ல என்னண்டா அந்த கோயில் கும்பாசி டைமில் நினைக்கிண்டா அப்படின்டா வார இங்கே வந்து என்ன அந்த கிழங்கெல்லாம் பிடிங்கி வந்தேன்னு இங்கே ஒருக்கா எங்களுக்கு தந்தானே எதுக்கணும்னா ஒரு டஸ்ட்பின் பாடி இருக்கு தானே அந்த மூடிக்கலாம்டா இப்போ தந்தானு சாப்பிட்டா மறுநே சின்ன பருவத்தில் கேட்க அவனு இதெல்லாம். ஓகே ஓகே மக்களே அக்கினி வடிவா வளருதான். நல்லா கொடுங்க அக்கினியை சரி. அக்கினி பத்துன்ற அதிகமாக கொல்லி நல்லா பத்தும் நல்லா கொத்தி வச்சிருக்கேன். எங்கே அமைந்திருக்கும் ஹலோ 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 வணக்கம் மாட்டக்களப்பு. ஓகே மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கல் பானை பொங்கி வருது. நாங்கள் ரெடியாக இருக்கேன் அப்பையோட அரிசல்லி 3 இருக்க சுற்றி போட போகிறேன்னு இதை பாருங்கள். பொங்கல் பானை இந்த பொங்க போகுது அஜய் ஜோடி அந்த அரிசி பானை தூக்கிட்டு பொங்கலும் பொங்குது பாலும் பொங்குது. பொங்கல் பொங்குது பால் பொங்குது வாழ்த்தி கும்மியடி அங்கால எனக்கு தெரியாடி முழுதும் பொங்கட்ட முடியும். ஏஞ்சோ இந்த பொங்கி வடி விட்டு பொங்குறவங்க அது அப்படிதான். அது பொங்கினா தான் நமக்கு அது நல்லா அதே என்னது அந்த ஒரு ஐதீகம். என்ன சொல்கிறீங்க? இது பொங்க போதுமா? அது நீங்களா பொங்குறேன் நாங்களா பொங்குறேன்? அது எல்லாரும் சேர்ந்து அதுதான் கதை. எல்லாரும் சேர்ந்து தான் பொங்குறோம். செஞ்சிட்டா போச்சுன்னே மூத்த பார்த்துட்டு எவ்வளோங்க உங்களுக்கு சரியான ஒரு டயர். இரவு நித்திர இல்லை இப்போயும் நித்திர இல்லை. என்னென்னு சொல்கிறேன்னே இந்த யூடியூப் நாளத்துக்கு பெரிய அளவு தூக்கம் குறைவுதாங்க. காலையில் வாரங்கள் 8-9 மணி வீடியோ எடுக்க போய் இனி வந்து அதை எடிட் பண்ணி அதை அப்லோட் பண்ணி வீட்டை வந்து செய்கிறதுக்கு 1:30-2 மணி ஆகும். ஜோ ஃபெஸ்டிவல் வந்து ஓகே எல்லாத்தையும் நின்று மண்டாடியோ பெருமாள் ஆசைப்படி ஓகே வயலெல்லாம் நிறைய எல்லாம் பொங்கல் சரியான இதை அக்கினியை காணல. அக்கினியை காணது நீங்கள் வீட்டை நித்திரோளுங்களேன். அக்கினி சொல்லி நீங்கள் நித்திரோண்டா அப்படி அக்கினி வளருது. நீங்கள் பாருங்க வேலை செய்கிற மையன் அடிப்பானு
இப்படி அது நீ நடிக்க வேண்டிய யாரு நீங்கள் விட மாட்டேன் பாப்பா உங்களை பிள்ளை நீங்கள் விட மாட்டேன் கொல்லி எடுத்து நம்ம பெருமை சரிடாப்பா அதிகமாக வந்து வேலையிலையும் விட்டு கொடுத்த ஆள் இல்லைண்ணே கழிடுங்களா தூங்க இது வந்து மோகன் எங்கட வீட்டு முத்தத்தில் வாஞ்ச பயிருமா இது அதில் இந்த சரியான போயா கிடக்கு என்னடா இந்த ரூமை கொஞ்சம் பிரிக்கணும் கொஞ்சம் பெருசாக அடிக்கணும் இல்லாடி பிரித்து வைக்கணும் என்ன வெட்டி அடிக்கணும் அவர் ஐயா இப்போ என்னண்டாமா இந்த பொங்கலுக்கு சர்க்கரை ஓடுவோண்டு சர்க்கரை சீனியை ஒரு வீக்க போட்டதான் நான் சேர்ந்து வந்து சில சில பறக்குமா ஓகே லேட் ஆயிடுச்சு என்ன தான் ஓ அதான் ஸ்கூல்ல நமக்கு என்ன ஓகே அதுதான் 10 மணிக்கு நாளைக்கு ஓகே என்னதான் அந்த மழையும் தானே அந்த டைமில் இருக்கிற டைமில் கடுமழை ஒன்றும் செய்யலாம் வரலையா ஆள் வரல தான் அங்கே நிற்காரு ஒரு வராது ஆள் தனங்களை அனுப்பி போட்டு ஆள் நின்று ஓடுதாரு இப்போ என்னென்னு பார்த்தோன்னு சொன்னால் எல்லாமே ரெடி சரியோ அங்கே சீனி இனி முழுதும் போட்டாச்சு பேணிச்சம்பழம் இதே இல்லை இங்கே பாருங்க பேணிச்சம்பழத்தை கட்டி வச்சு யோக்குடி என்னஞ்சிக்கு பூசைப்பொடிக்கு அப்படியே வச்சிருக்கி நாங்கள் ஃபுல்லாக போய் தேடி தெரிஞ்சேன் இப்போ தான் இந்த பொடியில் பிடிச்சி இதே இடம் சரி ஓகே முடிஞ்சு இதை கொஞ்சம் கழுவிட்டு கொண்டு கொடுப்போம் சரியா ஓகே கொஞ்சம் கழுவி எடுப்போம் ஓகே பாருங்க நல்லா கழுவியாச்சு இப்போ மீது எனக்கு கிடந்து ஏசுவான் என்னடா சரிங்கன்ட்டு நான் சொல்லுவேன் எல்லாத்தையும் காரணம் சனுதான்ட்டு சரியோ சனுவத்தை மாட்டி விடுவேன் நான் ஓகே இது வேணிச்சம்பளம் போடையோ ஓகே சரி ஓகே மக்களே இப்போ என்னென்னு சொன்னால் பொங்கல் ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம என்னென்னு சொன்னால் கொஞ்சம் சொப்பியில் கொஞ்சம் போட்டு வாழையில மூடி வச்சா கொஞ்சம் ரைட்டுக்கு வரும் என்ன மீது நாங்கள் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள் நினைக்கவும் டைம் ஆகுது கொஞ்சம் லேட் ஆகிடுது நாங்கள் கிளம்புறதுக்கு வைங்க சொப்பினா வைங்க ரொம்ப காரணம் நீ தான்டா இதுக்கெல்லாம் காரணம் இதான் வரலன் அது போக முடியவே இல்லை ஓகேண்ணா பிரிஞ்சில நடுவலாம் ஓகே பொங்கல் வேலையெல்லாம் முடிந்து விட்டது அதிகமாக காணல அதிகமாக நம்ம டீ கட்டுங்க நீங்கள் நீங்களா நம்ம கேட்டு இளைஞர்கள் டீ எடுக்க போயிருக்காங்க அவங்க வந்து வீடியோ தொடரும் ஓகே முடிஞ்சு எனக்கு எல்லாம் முடிஞ்சு பண்ணுண்டா அந்த உள்ள ஐயா மடக்கி எடுக்கக்கூடாது எல்லா பரிவாரங்களுக்கு நிற்க தண்ணி உள்ளவரே அதுக்கு நம்ம ஒரு வேஷனில் எடுத்து கொடுத்த முடியும்னா அவங்க எல்லாத்தையும் திருப்பி எடுக்காங்க
சரி என்னடா ஓகே ஓகே பால கழித்து இங்கே பாருங்களாம், பொங்கல், கடலை, அவல், வாழைப்பழம். சரியோ? ஓகே ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ரதியம்மா அடிலானி நின்று கொண்டிருக்கேன். எங்கே நிற்க ரதியம்மா? இந்த கோயிலடியில். ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ கோயிலில் நின்று கொண்டிருக்கேன். இப்போ எல்லாம் நம்ம முடிஞ்சேனே, எல்லாரையும் முடிஞ்சு பூஜை ஆகுது. சந்தோஷம் தானே? எல்லாம் நல்ல ஹாப்பி, நல்ல சந்தோஷம். நல்ல சந்தோஷம். அதான் எங்களுக்கு தேவை. ஓகே கொஞ்சம் லேட் ஆகிதுண்ணே ஸ்கூல் பிள்ளைய போகிறதால, அதான் கொஞ்சம் என்ன செய்கிற கொஞ்சம் கவலை தான். 2 மணி நேரம் முடிக்கிட்டோமேண்ணே. நாள் உங்களுக்கு எப்படி இருந்தது? நல்ல சந்தோஷமா. நல்ல சந்தோஷம். ஆனால் தேங்காய் கொஞ்சம் கஷ்டம். ஏன் நம்ம இந்த பூஜை எடுத்து செய்கிறோம், கடையில அவிச்சு கொண்டு வச்சிருக்கலாண்டமா இருந்து. அது என்ன பிரச்சனை சொன்னா ரதியம்மா, நாங்கள் வீடியோ வந்துட்டு இப்போ நாங்கள் எல்லாம் சொல்லி தமிழ் அப்படின்னு சொன்னால் நான் தையமாக இருக்கோ ஹோல் எடுங்கடா உனக்கு ஃபோன் பேர் எடுத்தாங்க. மழை கவரேஜ் இல்லை, கட்டும் மழை. ஓ கடும் மழை. எடிட் பண்ணி வீடியோ போட்டு வரேன் 2 மணி ஆயிடுச்சு. ஒரு அரை மணி தான் தூங்கி தான் இது ஓடி பிரியாணியாக நான் படுத்துனாங்க. வீட்டு தான் படுத்து நாங்கள் சாப்பிட கூட இல்லை. என்னடா சாப்பிட மதியம் சாப்பிட இல்லை, வீட்டை சாப்பாடு வருந்திக்கல, டைம் ஆகிட்டேனே. அப்போ நீங்கள் கதவு திறக்க மாட்டேன் விட்டதே இல்லை. இதுதான் எங்கட அடுத்த கும்பாஜம் பண்ணி போட போகுது. 3வது 2வது அடுத்தது இந்த மணித்தூண் அந்த கட்டிருக்கு. இது கட்டினாக்கள் இந்தியா இருந்தது. இந்த இதுக்கு தான் அனுஷன் வந்து 5 லட்சம் கொடுத்தவர். 250 பேக்கு சீமெண்ட். உண்மையிலேயே அனுசண்ட பங்களிப்பு கோயிலில் மட்டும் இல்லை, பொதுமக்கள் பொது கட்டணம் எல்லாத்துலேயுமே. ஊரை பொறுத்தளவுலையுமே ஊரை பொறுத்தளவு இலங்கையிலே எங்கே அனுஷண்ட பேர் அடிபடாமல் இருக்காது, அனுஷண்ட வேலையும் அடிபடாமல் இருக்காது. எல்லா இடத்தையும் செஞ்சிருப்பான் அவன். ஆனால் இது இன்னும் ஒன்றும் கும்பாசம் பண்ணாதான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். பிள்ளையார் ஊருக்கே சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக அது நடக்கும். இந்த வேலைப்பாடு நடக்குது. சரி ஓகே, நம்ம முடிச்சு கொள்வோம். மேலும் இது எங்களுக்கு மக்கள் நீங்கள் ஆதரவு தரணும். மீண்டும் மீண்டும் இந்த பொங்கல் ஜிப்பி போகிறதுக்கு அவங்களோட இதுக்கு கண்டிப்பாக மக்கள் என்னன்னு சொன்னால் இந்த ரதியம் வாய்ஸ் ஆஃப் பன்ஷாம் ப்ளாக்ஸுக்கும் கூட சப்போர்ட் தாங்க. அப்போ நாங்களும் இன்னும் கொஞ்சம் வேகமாக ட்ரை பண்ணலாம், வீடியோ செய்ய முடியும். எங்களுக்கு கொஞ்சம் அப்போ எங்களுக்கு ஒன்றும் சந்தேகமாக இருக்கும் ரதியம்மாவுக்கு. என்னென்னு சொன்னால் ரதியம்மா நீங்கள் இப்போ நேற்று எங்களோட வீடியோவில் வரலான்னு அப்போ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தவங்க, நீங்கள் அவங்களுக்கு ஒரு பதில் சொல்லி விடுங்க. நாங்கள் நேற்று நாங்கள் எங்கே போனேன்டா கழுவஞ்சொடிக்கு போனாங்க சாமாங்க. நேற்று நிறைய மழையை தாண்டி நாங்கள் பஸ்ஸில் போய் வரக்குள்ள நாங்கள் ஓட்டோவில் வந்தோம். ஏனெண்டா எங்களோட மகனும் ஒரு வீடியோ ஒன்று எடுக்க போனவர். அதுவும் கொஞ்சம் தூரம் கல்லடிக்கு கொஞ்சம் டைம் இல்லாமல் போயிட்டு கூட்டிகிட்டு போயிருப்போம். ஏதோ ஒரு வகையில் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என நம்புகிறேன். இந்த காணொலி பிடிச்சிருந்தா இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அது எங்களுக்கு சப்போர்ட்டாக அமையும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன்லாம் உடனே வந்து உங்கள் காணொலிக்கு பகிர்ந்து கொள்வோம். ஓகே பாய்.